எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த வீடியோ யார் மனதும் புண்படுத்துவதற்கல்ல, முழுக்க நகைச்சுவைக்கு மட்டுமே. வெல்கம் டு ஜிம்கானா எக்ஸ்ப்ளோரர்ஸ் கைஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்னடா மொட்டை மாடல உட்காந்துருக்கீங்க பாக்குறீங்களா? நம்ம வந்து எங்கடா வந்திருக்கோம் சொல்றா சொல்றா பட்டிமன்றம். மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகரக்கட்டையும் பட்டிமன்றம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ மொட்டை மாடி பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு தான் வந்து நம்ம 2026க்கு அப்புறம் எலெக்ஷனோட ரிசல்ட் இன்னைக்கு யார் வந்து சிஎம் ஆக போறான்றது இன்னைக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு டீமாக நாங்கள் உட்காந்துருக்கோன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன கட்சிடா? டிஎம்கேவா? நீடா? நீ ஏடிஎம்கே. நீங்க டிவிகே. ஓகே. ஸோ இது நாங்க தான் வந்து ஏடிஎம்கே, எம்ஜிஆர் கட்சி. சரி, ஓகே. இரு, யாருக்கு ஓட்டு போட்டீங்க நீங்க? இவன்லாம் ஓட்டே போட போல. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ளீஸ் கசின். ஓகே, சரி, ஓகே. நீங்க என்ன எதுக்காக ரெப்ரசன்ட் பண்றீங்க? அப்படி கேட்டா நான் என்ன வந்து லேப்டாப் கொடுத்துருந்தாங்க, அம்மா லேப்டாப், அதுக்காக உட்காந்துருக்கோம். சைக்கிள் தந்தாங்களா அம்மா சைக்கிள், அதனால உட்காந்துருக்காங்க. சைக்கிள் இல்ல, நாங்க ஆல் பாஸ் போட்டு பண்ணிருக்காரு. வருடம் நாங்கள் படிக்காமலே எங்களை தேர்ச்சி பெற வைப்பீர் என விசுவாசிக்கிறோம் ஐயா. அதனால இவன் வந்து விசுவாசமா இருக்கான், ஏடிஎம்கேக்கு விசுவாசமா இருக்கான். ஓகே, அதனால இவனுக்கு இது நாங்களும் அதே தான். கொரோனால எங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைச்சது. ஸோ அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு? எம்ஜிஆர் ஜெயலலிதா காண்டி நாங்க சப்போர்ட் பண்றோம் ஏடிஎம்கே. நீங்க என்னடா? நீங்க என்ன கட்சி? டிஎம்கே. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதா? நேர்மை, கருமை, ஏர்மை. சரி, டிஎம்கே ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? திராவிடர் முன்னேற்ற கழகம். ஐயோ ஐயோ சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம். தெரிஞ்சிருக்கு. ஓகே. இப்ப ஏரியாக்கு யார் மினிஸ்டர் ஏதாவது தெரியுமா? இந்த ஏரியாக்கு, ஏன் ஏரியாக்கு தெரியும். அவன் இந்த ஏரியாவே இல்ல. எந்த ஏரியா? அப்ப எதுடா வந்த? யார் கூட்டாலும் வந்துருவியா? என்ன ஏரியாடா நீ? மந்தவெளி. அங்க யார் தெரியுமா? தெரியுமா யாரு? தாவேலு. தாவேலு. ஓகே, சரி, ஓகே. நீங்க வந்தீங்கன்னா நீங்க டிவிகே. டிவிகேவா? ஓகே, சொல்லுங்க, என்ன எதுக்காக வந்திருக்கீங்க இப்போ? ப்ரோ, இதெல்லாம் கூப்பிட்டீங்க வந்தா என்ன இதுக்கு வந்துருக்கேன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் தற்கொலைன்றாங்க உங்களை. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, யாரும் தப்பா நினைக்காதீங்க. சரி, டிவிகே ஃபுல் ஃபார்ம் சொல்லு. தமிழக வெற்றி கழகம். சரி, இப்போ நம்ம ஏரியா, இந்த ஏரியாக்கு வந்து யாரு எம்எல்ஏக்கு நின்று? ஹரிஷ். சாட் ஜிபிடியா? இல்ல ப்ரோ. போஸ்டர் ஓட்டி இருப்பாங்க. சரி, நீங்க அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? வந்தா என்ன நல்லது பண்ணுவீங்க? வந்தா சொல்றோம். முதல்ல ஒரு சான்ஸ் கொடுங்க, வேற எதுவும் கேட்கல நாங்க. நீங்க என்னடா ஆல்ரெடி ஆளும் கட்சி, நீங்க என்ன இன்னும் கிளியில கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார். அப்புறம் இந்த வயசுல வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண தோணுச்சு. நான் சொல்றது நான் 3 வருஷம் முன்னாடி வந்தவங்க பேசுறதுக்கு நாங்க 20 வருஷமா அதான் இந்த பிரியாணிக்காகயா? அதெல்லாம் அவன சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பேச? டிவிகே ஃபுல் ஃபார்ம் தமிழக வெற்றி கழகம் தான். நான் தப்புனா இங்க வேணா. த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் தான் ஒரிஜினலே. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அதான் தீய சக்தி எல்லாம் பேசவே கூடாதீங்க. அப்புறம் என்ன த்ரிஷாவோட போறீங்க ஃபங்க்ஷனுக்கு? ஜோடியா குரூப் போட்டோ எல்லாம் எடுக்கிறீங்க ஃபேமிலி. பரவாயில்ல, ஃப்ரெண்டு போவோம், என்ன நாள் போனோம், அது அவனுக்கு தேவையில்லாது. எதுக்கு அத்தவங்க கட்சிக்கு வரீங்க? ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அப்ப அதே மாதிரி அவன் பதிலுக்கு உன்னை பார்த்துட்டு லாலா கடசாந்தி பாட்டான அந்த ஹீரோயினோட ஏன் சுத்துறீங்க கேட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. அது படம். நான் அதுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க என்ன ஃபங்க்ஷனுக்கு போனா அந்த மாதிரி பரவாயில்ல போ. யாரு இப்ப நாங்க போனான்றோம்? போயிருக்காங்க. பிரைவேட்டா போட்டு வேற மீடியா போறோனே வச்சுவாங்களா? பிரைவேட்டா போயிருக்கீங்க. பிரைவேட்டா போயிட்டு லைட்டா தம்பி தீய சக்தி முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. தீய சக்தி சாக்ஷி தோனி வைஃப் எல்லாம் சொல்லுவாங்க. போகாதீங்கடா. நம்ம அத்தா, எங்க அத்தா மேல சத்தியம் பேசணும். தீய சக்தி எங்க நாங்க போனப்ப கூட மீடியா தான் இருந்தது. இல்லாத மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்லு, இப்ப பேசு. என்ன மத்து மேல அணில் ஏற மாதிரி நீங்களே ஏறீங்க? அணில் இல்லையா? அப்படியெல்லாம் ஏறலையே. அணிலுக்கு நாங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க, என்ன மீனிங்?
மாநாடு நடத்துனாங்களா, கட்சி மாநாடு. சரி. எல்லா கோரக்கும் அணில் மாதிரி மேல மாட்ட மேல என்ன அண்ணா 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 அன்றாங்க. பார்பிக்யூ ஸ்மெல் வருது. பார்பிக்யூ ஸ்மெல் வரல. ஓ பெரியப்பா பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே, அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. உதயநிதி இப்ப உதயநிதி இல்ல தம்பி, இருப்பா உதயநிதி அவனுக்கு ஃபேன்ஸ் இல்லையா? சரி ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா, சொல்லுப்பா. இருக்கணும். இல்ல இப்ப அவன் என்ன கேக்குறான்னா, அப்படி ஃபேன்ஸ் கட்சியில இருக்க படத்துல இருக்கவங்க கட்சி வரக்கூடாதுன்னா உங்க ஆளு உதயநிதி வந்து நாங்க இப்ப படத்துல இருக்கவங்க கட்சி வரக்கூடாது சொல்லவே இல்லையே. இப்பதானே சொன்னீங்க ஃபேன்ஸ் மட்டும் தான் நீங்க. நான் ஃபேன்ஸ் மட்டும் தான், அப்ப ஃபேன்ஸ் மட்டும் தான் அவங்க. இல்லையே, அப்ப பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபேன்ஸா? யார் ஃபேன்ஸ் சொல்லு, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, 50 வயசு 60 வயசு எல்லாரும் இருக்காங்க. அரசியலோட கொள்கையை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த கட்சி வரேன். சரி நான் கேக்குறேன்ப்பா, இத்தனை வருஷமா அரசியல் இருந்தீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன். பஸ் இலவசமா விட்டுருக்குறோம், அது அப்ப இருக்கு எங்களுக்கு உள்ள உங்களுக்கு எல்லாரும். ஸ்கூல் பசங்களுக்கு தனியா பஸ்னா, ஐடி கார்டு போட்டு போனா free. லேடிஸ்க்குலாம் ஃப்ரீ. ரொம்ப வருஷமாவே அதெல்லாம் இருக்கு. ஸ்கூல் ஐடி கார்டு லேடிஸ் கம்ப்ளைன்ட் பண்ணிருப்பாங்க, எங்களால ஃப்ரீயா போக முடியல. சத்துணவுனா சின்ன ஸ்கூல் இருக்குல்ல, சின்ன ஸ்கூல்லாம் இருக்குதுல்ல, அங்கெல்லாம் சத்துணவு காலையில கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய முட்டைகளை சத்துணவு ஊழியர் விற்பனைக்கு எடுத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு கட்சி எல்லாம் வந்து பேசுது. என்ன பஸ் ஃப்ரீயா விட்டா பெண்கள் பாதுகாப்பா? சொல்லுங்கப்பா, இப்ப சொல்லுங்க. மாநாடு நடத்துறதுக்கு உங்ககிட்ட பாதுகாப்பு இருக்கா? இருக்கு. ஊர்ல நடந்தது அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ண தெரியல. கொரோனா டைம்ல எந்த அரசியல் பண்ண முடியாதத நாங்க பண்ணோம். எங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு இது இருக்கு. நண்பேண்டா அச்சிக்கிற மாதிரி அச்சுப்பாங்க, பேசிக்கிற மாதிரி பேசிப்பாங்க. நாங்க வரணும் இல்ல எங்க மாமா வரணும், நீ வரக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி இருக்குண்ணா, தலைவர் வந்து சிஎம்மாவே ஆகட்டும்னு வையேன், ஒரு 40 பேர் செத்துருவாங்க ஒரு இடத்துல, என்ன பண்ணாரு? ஒரே செகண்ட் நான் வந்து பதில் கொடுக்குறேன். ஆக்சுவலா விஜய் தம்பி பண்ணது வந்து தப்பு கிடையாது. ரூலிங் கவர்மெண்ட் தான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், ரூலிங் கவர்மெண்ட் தான் கிரௌட கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அது வந்து அதுக்கு இன்னும் கேஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கனால நம்ம சொல்ல முடியாது யார் மேல தப்புன்றது. நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்ச நாள்ல வந்து சிபிஐ என்கொயரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் மேல தப்புன்றது வரும். என்ன கேக்குறேன் டிஎம்கே கிட்ட, நீங்க வந்து அரசியல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தீங்க தெரியுமா போன வருஷம், அதாவது 4 வருஷம் முன்னாடி அரசியல் உள்ள வரதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்தீங்க, அது கொடுத்ததுல என்னென்னலாம் நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அது பண்ணாதது அதுல மெயின் ஒன் ஃபர்ஸ்ட்ல இருக்குது நீட். இதுக்காக தான் இப்போ நீங்க நீட் சொன்னீங்கல்ல, ஸ்பெஷல் கெஸ்ட் நான் உள்ள கூப்பிடுறேன், அவங்க உங்களை பத்தி புட்டு வைப்பாங்க. நம்ம கெஸ்ட் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. டிஎம்கேயோட இணைஞ்சிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? எப்படி ஹாப்பியா ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எங்க அண்ணா ஆச்சுல என்ன பிரச்சனை இருக்கு? அங்கங்க சும்மா விமனுக்கு சேஃப்டி இல்ல, அங்கங்க ட்ரக்ஸ் மாத்துறாங்க, வேற என்ன பிரச்சனை இருக்கு? பெரிய பிரச்சனையே இதனாலதான் வந்துட்டு மக்களே வந்து ஆட்சி வந்து மாத்தணும்ன்றாங்க. நீங்க வந்துட்டு இப்ப இதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு ஆட்சி மாத்தணும்ன்றாங்களா? இதுக்கு தேவையில்லை. இல்ல ஒன்னே ஒன்னு கேக்குறேன், இதை விட பெருசாவே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது பொள்ளாச்சியில நடந்துச்சு. அப்ப வந்து ஏன் இவங்க இந்த மாதிரி பேசுறவங்க அப்பயும் ஆட்சி மாறணும்னு சொல்லல? ரெண்டு பேருக்கு தான் போட்டியே. பைத்தக நம்ம ஏடிஎம்கே ஒரு வருஷம் ஒரு வாட்டி சான்ஸ் கொடுன்னு சொல்றாங்க. இந்த 3 வருஷத்துல அவங்க வந்து ஒரு தொகுதியா போய் இது பிரச்சனை இதுன்னு நீங்க ரெடி பண்ணிருந்தீங்கன்னா அப்போ வந்து மக்களுக்கு ஒரு இது வரும், சரி இவங்க இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு இது பண்ணலான்னு. எதுவுமே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நாங்க வந்து அது பிரச்சாரத்துல கூட எதுவும் பேசல, டைலாக் பேசுறாரு, பிளாஸ்ட்னு ஏதோ பேசினு இருக்காரு. அவர் என்ன பண்ண போறோம் அதெல்லாம் சொல்லாம ஏதோ நிலால ஏதோ பண்ணுவோம் ஏதோ சொல்லுங்க. சரிப்பா, இது நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட். கட்சியில இருந்து நீங்களே ஒன்னும் பண்ணலையே, அவங்களே எப்படி கேட்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க கட்சி நீங்க அதாவது புது கட்சி வந்து அப்பவே நாங்க ஏடிஎம்கே வந்து ஆதரிப்போம். ஏன்னா எங்க கட்சியில இருந்தே ஒரு 10 கட்சிகிட்ட சொல்ல விடுறா, ஏடிஎம்கேல இருந்தே ஒரு 10 கட்சிகிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க எல்லாம் புது கட்சி தான், அவங்க நாங்க வர வைக்கிற மாதிரி டிவிக்கே வர வைப்போம்.
அவர் வந்து எல்லா ஊர்லயும் போயிட்டு இதுல இருந்தே தெரிஞ்சு வெறும் கலைஞர் டிவி மட்டும் தான் பாக்குறாருன்னு. ஏன்னா அவர் எல்லா ஊர்லயும் போயிட்டு அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதியை பண்ணிருக்காங்களா இல்லைன்னு கரெக்டா சொல்லிட்டு தான் இருக்கிற விஜய் தம்பி. என்ன நம்ம வந்து கூட்டணி கேட்டோம், தம்பி ஒத்துக்க மாட்டாரு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இப்ப எங்களுக்கும் இவங்களுக்கு தான் போட்டி. ஆக்சுவலா தம்பி வந்து சும்மா ரெண்டு பேரு தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு தூய சக்தி, இன்னொன்னு தீய சக்தி ஆகும். அதுக்கு தவிர வேற யாரையும் இங்க பேசக்கூடாது. பாப்போம். சரி மாற்றம் மாற்றம் எப்படி ஜெயிப்பாங்க? தம்பி என்ன கேக்குறாருன்னா தனியா நின்று ஜெயிப்போன்றீங்க. இவரு மட்டும் தான் த்ரிஷாக்காக இருக்காரா இல்ல அவங்களும் சில பேருக்குலாம் பால்டாயில் குடிச்சிருக்காரு, அது என்ன சொல்றது? ராணில செருப்பு கேக்கலையா? கொஞ்சம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ ஆனரபிள் சிஎம் அவர்கள் மேலேயும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு. ஒரு 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 ஹீரோயினுக்காக வந்து பால்டாயில குடிச்ச மாதிரி அதெல்லாமும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுங்க. இல்ல பட் ஆனா அதெல்லாம் இருக்கு, எந்த சைட்லயும் இருக்கு. நம்ம பர்சனல்ல கலரணும்னா அது கொஞ்சம் இதாகும். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். இன்னைக்கு தெரிஞ்சிடும், இன்னைக்கு ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் யாரு குட்டி குஞ்சன் யாரு பெரிய குஞ்சன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை தோத்துட்டீங்க, டிஎம்கே தோத்துட்டீங்கன்னா என்னடா போறீங்க, எங்கடா வச்சுப்பீங்க மூஞ்ச? பசங்கலாம் வந்துட்டு இந்த டிவிக்கு அதுக்கு தான் இப்போ இவ்வளவு சண்டை போடுறீங்க. தோத்துறா கூட எனக்கு பிரச்சனையே இல்லைண்ணா. ஏன்னா தோத்தாலும் பிரச்சனை இல்லை, 5 வருஷத்துக்கு அடிச்ச அமௌண்ட் இருக்கு, அவங்க அதை வச்சு வாழ்ந்துப்பாங்க. பட் இப்ப தம்பி தோத்தாதான் பெரிய சிக்கல்ல போயிடுவாரு. ஏன்னா படம் கூட நடிக்க முடியாது. இப்போ தம்பி தம்பி தியேட்டருக்கு போய் படமும் பார்க்க முடியாது, இனி விசில் அடிக்க முடியாது. சிஎஸ்கே மட்டும் தான். நீங்க எதை எதிர்பார்க்காதீங்க. நாங்க வந்துட்டு இந்த வாட்டி தோத்தாலுமே பவர்ஃபுல்லான ஆப்போனண்டா வருவோம் கண்டிப்பா, அது உறுதி. அதெல்லாம் இல்ல தம்பிக்கு இந்த ஒரு இது ஸ்கூல் லீவ்ல வந்து கத்தி விசில் அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனோடனே ஸ்கூல் உங்களுக்குலாம் சிம்பிளா சொல்ற மாதிரி நான் சொல்றேன். ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. இந்த ஆர்சிபி புதுசா முளைச்ச காலானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஒண்ணு அவங்க ஜெயிப்பாங்க, இல்ல எங்க நீ யாரா என்ன தெரியல, ஒண்ணு தெரியலடா. பாட்டி கதை சொல்றேன் தம்பிங்களா அண்ணனை தெரியலையாப்பா? தெரியல. நான் பிரபாகரனை போய் பாத்துட்டு வந்திருக்கேன்பா. இந்தியாவே நான் ஒருத்தன் தான் போய் பாத்துருக்கேன். எவனாவது போய் பாத்துருக்கேன்? யாரு போய் பார்க்க சொன்னா? தம்பி அரிசி ஸ்டேஷன்ல நம்ம ஒரு புல்லட்டே இருக்கும். அது எந்த கண்ணை யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? AK-74. AK-74ன்னு ஒரு ஆயுதம். அது வந்து ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போல தான் தோட்டா இருக்கும், ஆனாலும் வந்து ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. அது அண்ணன் சுட்டுருக்கம்பா. எவனா சுட்டுருக்கீங்களா? இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். எந்த தீபாவளிக்கு அண்ணா வாங்குனீங்க அந்த AK-74? அந்த விவசாயம் ஆமையோட ஓட்டுல வந்து துடுப்பு போட்டு ஆமாம்பா. அந்த ஆமையே ஒரு ஆமை நடந்து எல்லாத்தையும் ஒரு பார்லர் யூனிவர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, வேற நட்சத்திர பண்ணிருக்காரு. அண்ணனுக்கு மட்டும் ஆட்சி கொடுங்கப்பா. ஒரு விதி செய்வோம், ஆச்சி மசாலா வாங்குவோம். எங்க பில்டிங் கட்டிருக்காங்களோ பில்டிங்க இடிச்சிட்டு விவசாயம் பண்ணி இந்த நாட்டை முன்னேற்றுவோம். இதுவும் எல்லாமே பார்லர் யூனிவர்ஸ்லயா நட்சத்திரலையா? இல்லங்க, நிஜத்தையே நாங்க பண்றோம். நாம் தமிழர் கட்சின்றீங்க, தமிழ் இருக்கவங்க இதுல ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாப்போம். 10 குறள் சொல்லுங்க. டப்புல நான் சொல்லிட்டா என்ன பண்ணி? தெரியுது நீ மூடு. எண்ட் ஆஃப் திஸ். இப்போ என்னன்னா இன்னைக்கு ரிசல்ட் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துல ரிசல்ட் வந்துரும். ஆக்சுவலா நாங்க யாரும் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் லாக்ஸ். ஒரே செகண்ட் இருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எப்படா ஸ்கூல்ல போன சூர்யா? ஸ்கூல் ஓபன்ல கேட்டீங்க. சத்தியமா ஸ்கூல் ஓபன் தெரியாது. இப்போ நான் 11th போறேன். நீங்க டிஎம்கே சப்போர்ட், நீங்க அவர் 12th. ஸோ அவங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தெரியுதோ, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து பொலிட்டிக்கலை பார்க்குறாங்க, எப்படி அந்த நாலேஜ் இருக்குன்றத ஒரு ஃபன்னான வேல கன்வே பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கோ யாரையும் வந்து இது பண்ணுறதுக்கோ இது கிடையாது. ஸோ ஃபன்னாக பாருங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இன்னும் பொலிட்டிக்கல் நாலேஜ் வரணும். பட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே வயசில் இருக்கவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போ இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கா, நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சூப்பராக. என்ன கட்சி சப்போர்ட் பண்ண? ADMK. ஃபுல் ஃபார்ம் சொல்லு. தெரியாது. ஓகே சாரி. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இதெல்லாம் ஓகே, நீங்களாம் ஏன்டா இப்போ கட்சி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டா. ஏன்னா சிஎஸ்கே ஒழுங்கா விளையாடல, அதனால அட்லீஸ்ட் டிவிக்கு ஆச்சு ஜெயிக்கட்டும், அதுல ஜாலியா இருந்துக்கலாம் தானே பாக்குறீங்க எல்லாம். ஆமா,
கான்ஃபிடென்ட்டா இருங்க. மெயினா அது கிடையாது. இது ஒரு ஃபன்னு தான். அண்ட் வந்து ரிசல்ட் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் யார் நம்மளோட 5 இயர்ஸ் வந்து யார் ஆள போறான்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் எனிவே நம்ம புதுசா ஒரு கட்சி டிவிக்கு வந்தது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்றத நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய வகையில எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈவன் வந்து டிஎம்கேவுமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் அங்க இருந்து போய் டிவிகேல ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு எலெக்ஷனை வந்து இப்படி ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பார்க்கணும். அடிச்சுக்க கூடாது, யாரும் யாரோட சண்டை போட்டுக்கூடாது. யார் வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல கவர்மெண்ட். ஸோ யாரும் ஹர்ட் பண்ணுறதுக்கும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே இது சும்மா ஜாலிக்கு தான். அவர் சொன்ன மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கும், பிடிக்கலானும் லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியமாக. ஸோ see you on next வீடியோ ஒரு செம்ம கண்டென்ட்டோட நாங்கள் பார்க்குறோம். until that